இந்த எபிசோட நாம இயக்குனர் கிஷோர் பிலேகர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற காந்தி டாக்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, மும்பையில் ஒரு சாதாரண மனிதனாக விஜய் சேதுபதி வாழ்ந்து வர்றாரு. வாழ்க்கையில் தொடர்ந்து சந்திக்கும் இழப்புகள், பண நெருக்கடி, மன அழுத்தம் ஆகியவற்றுக்கு நடுவே அவர் பயணம் தொடங்குது. மறுபக்கம் பெரும் பணக்காரரான அரவிந்த் சாமி தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு தனது சொத்துக்களை இழக்கிறார். இருவரும் ஒரு கட்டத்தில் சந்தித்துக் கொள்றாங்க. அதன் பின் இவர்கள் வாழ்க்கை என்ன ஆனது, இவர்கள் நிலைமைக்கு காரணம் என்ன, இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. படத்தில் நாயகன் நடித்திருக்கும் விஜய் சேதுபதி பார்வை, உடல் மொழி, முகப்பாவனை மூலம் கவர்ந்திருக்கிறான்னு சொல்லலாம். எந்த டயலாக் இல்லாமலும் ஒரு மனிதனின் வலி, கோபம், குழப்பம், அமைதி ஆகிய அனைத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. படத்தில் அவரது நடிப்பு தான் முக்கிய பலம்னு சொல்லலாம். மற்றும் அரவிந்த் சாமி குறைந்த காட்சிகள் வந்தாலும் கதைக்கு தேவையான அழுத்தத்தை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். அதிதி ராவ் உணர்வுபூர்வமான கதாபாத்திரத்தில் அமைதியான நடிப்பை கொடுத்திருக்காங்க. அனைவருமே வசனம் இல்லாத இந்த உலகத்தில் நன்றாக பொருள் நடித்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படம் வழக்கமான வணிக படத்திலிருந்து முற்றிலும் வித்தியாசமான முயற்சி. வசனமே இல்லாமல் காட்சிகள், முகப்பாவனைகள், இசை மூலமாக மட்டுமே கதை சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஏ.ஆர். ரஹ்மான் பின்னணி இசை படத்திற்கு உயிர். இவர் இசை இல்லாமல் இந்த படம் முழுமை பெற்றிருக்காருன்னு சொல்லலாம். ஒவ்வொரு காட்சிக்கும் தேவையான உணர்வை இசை மூலம் கொண்டு வந்திருக்கார். கரண் பி ராவத்தின் ஒளிப்பதிவு படத்தின் மனநிலையை அழகாக பதிவு செய்திருக்குன்னு சொல்லலாம். இயக்குனர் ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கை போராட்டத்தை மிக அமைதியாக சொல்ல முயற்சி செய்திருக்காரு. சில இடங்களில் திரைக்கதை மெதுவாக நகர்ந்தாலும் படம் தன் பாதையை விட்டு விலகவில்லைன்னு சொல்லலாம். எல்லாவற்றையும் பார்வையாளரை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையோட படம் நகருது. இந்த படம் எல்லோருக்குமான படம் அல்ல. வசனம், மாஸ் காட்சிகள், வேகமான திரைக்கதை எதிர்பார்க்கும் ரசிகர்களுக்கு இது ஒரு சவாலாக இருக்கலாம். ஆனால் வித்தியாசமான முயற்சி, நடிப்பை ரசிக்கும் பார்வையாளர்களுக்கு இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கும்.